மல்லி. இங்கே மல்லி வந்து நாம் அரவிந்த்கிட்ட போய் சொன்னோம். ஆனால் அரவிந்த் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இங்கே நம்ம மேலே விஜய் எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்காரு அப்படின்னு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு முட்டாள்தனமான விஷயத்தை பண்ணிட்டாரு அப்படின்னு மல்லி ரொம்ப குற்றம் வச்சு நிற்கிறாங்க. இங்கே அப்போ அன்னப்பொண்ணி வந்து, என்னாச்சு மல்லி, ஏன் ஒரு மாதிரி நிற்கிற? மேலே விஜய் மாப்பிள்ளை வழியில் துடிச்சிட்டு இருக்காரு, அவர் போயிட்டு என்ன பண்ணி கொடுக்கலாம்ல, அங்கே உட்காந்து கொஞ்சம் அவர்கிட்ட பேசலாம்ல, அதை விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கேன், என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்க அன்னப்பொண்ணிட்ட உடனே மல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. இல்லை பிரிமா, எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே, நான் பண்ண முட்டாள்தனம் தான் இப்போது இவ்வளோ போய் பிரச்சனை வந்து நிற்கிது. என்ன போல சொல்கிற? நீ என்ன பண்ண? நீ என்ன முட்டாள்தனம் பண்ண பிரச்சனைக்கு காரணம்? இல்லை பிரிமா, உங்களுக்கு தெரியும் இல்லை, இது மாதிரி விஜய் என்னை புரிஞ்சுக்கலன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணல. அப்போது அரவிந்தா என்ன பண்ணார், நான் உங்களை விஜயை புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒன்று பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் வைக்கிறங்கிற பேரில் இப்படி முட்டாள்தனமான விஷயத்தை அவர் தான் பண்ணியிருக்காரு தெரியுமா. அவர் தான் 2 ஆளுங்க செட் பண்ணி என் மேலே ஆசீர்வாதம் வச்சு அதை காப்பாற்றி இப்போ பாருங்கள் விஜய் கையில் இவ்வளோ பெரிய காயம், எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே பெரியம்மா அப்படின்னு மல்லி ஃபீல் பண்ணுறாங்க. இதை வந்து நம்ம பெரியம்மா சொல்கிறாங்க, என்ன மல்லி சொல்கிற, இதில் நீ என்ன பண்ணுவ? நீ வந்து உன் கஷ்டத்தை சொன்ன அவ்வளோதான். ஆனால் அதுக்காக அரவிந்த் போய் இப்படி விஷயத்தை பண்ண போறாருன்னு உங்ககிட்ட சொன்னாலும் என்ன? இல்லை, அதனால் இதுக்கும் உனக்கு சம்மந்தம் இல்லை புள்ள. நான் அரவிந்தை கூப்பிட்டு கண்டித்து வைக்கிறேன். இனிமேல் அரவிந்த் இப்படிலாம் பண்ண மாட்டான். அதுக்காக நீ தேவையில்லாமல் இந்த விஷயத்தை போய் யார்ட்ட சொல்லிட்டு இருக்காத. இந்த விஷயம் மட்டும் யாருக்காவது தெரிஞ்சுதுன்னா பிரச்சனை உனக்கு தான் புள்ள. நான் சொல்கிறது கேளு. இல்லை பிரிமா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு குற்றம் வச்சா இருக்குது பிரிமா, நான் எம்பிட்டு போய் தப்பு பண்ணிட்டா பாருங்களேன் அப்படின்னு மல்லி ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் இங்கே ராஜேஸ்வரி, இதுக்கெல்லாம் காரணம் யாராக இருப்பா? எப்படி மல்லி மேலே ஆசிட் ஊற்றுவாங்க? அப்போ மல்லியை பிடிக்காதவங்க யார்? இல்லை, இதில் ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கு. மல்லி மேலே கண்டிப்பாக ஆசிட் ஊற்ற வரதுக்கு வாய்ப்பே இல்லை. மல்லியை பிடிக்காதவங்க நம்ம மட்டும்தான், மற்றபடி மல்லியை எல்லாருக்குமே பிடிக்குமே. அப்போது இதுக்கு பின்னாடி யார் இருப்பா அப்படின்னு ராஜி யோசிக்கிறாங்க. ரஞ்சிதா வந்து, என்ன ராஜிமா, என்ன பயங்கரமாக யோசிச்சுட்ருக்கீங்க? இல்லை ரஞ்சிதா, விஜய் சொன்னால மல்லி மேலே யாரோ ஆசிட் ஊற்ற வந்தாங்க, நான் தடுக்க போகும்போது தான் என் மேலே பட்டுச்சுன்னு சொன்னால, அதுதான். மல்லிக்கு பிடிக்காதவங்க யார்? மல்லிக்கு பிடிக்காதவங்க இது வரைக்கும் யாருமே நமக்கு தெரிஞ்சு இல்லையே. மல்லியை இந்த வீட்டை துரத்தணும் அப்படின்னு நாம தான் அவன் மேலே பழிவாங்க எண்ணத்தை சுற்றிட்டு இருக்கோம். அப்போது நமக்கு முன்னாடி நமக்கு மேலே ஆசிட் ஊற்றுற அளவுக்கு அவளுக்கு விரோதி யார் இருப்பா? அதை யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே ரஞ்சிதா இங்கே பயந்து நடுங்குறாங்க. ரஞ்சிதா நடுங்கிறத பார்த்து ராஜி உடனே கண்டுபிடிச்சிடறாங்க. ரஞ்சிதா, எனக்கு என்னமோ உன் மேலே சந்தேகமாக இருக்குது, ஏன் மூஞ்சி உனக்கு ஒரு மாறி போகுது? நான் அப்பயே நோட் பண்ணேன், விஜய் அடிபட்டு வந்தப்போ நீ விஜய்கிட்ட எதுவும் பேசவே இல்லை, உன் மூஞ்சே சரியும் இல்லை, சொல்லு, நீ எதுவும் பண்ணியா என்ன? ஐயோ ராஜிமா, நான் என்ன பண்ண போகிறேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன தப்பாக சொல்கிறீங்க? நான் எதுவும் பண்ணவே ராஜிமா, எனக்கு எதுவும் சம்மந்தமே இல்லை. நீங்கள் சொல்கிறத பார்த்தா நான் என்னமோ ஆள் செட் பண்ணி மல்லி மேலே ஆசை ஊற்ற ட்ரை பண்ண மாதிரியும், அதில் மல்லி தப்பிச்சு விஜய் மாமா மேலே பட்ட மாதிரியும், ஐயோ நான் இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே ராஜி கண்டுபிடிச்சிடுறாங்க. ரஞ்சிதா, நல்லாவே தெரியுது நீ தான் அதை பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ராஜிமா, என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க? நான்லாம் ஒன்றும் பண்ணல, உங்கள் பேச்சை மீறி நான் எதனா பண்ணுவேன்னா என்ன? நானும் எதுவும் பண்ணல ராஜிமா அப்படின்னு ரஞ்சிதா சமாளிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து ரஞ்சிதாவுக்கு ஃபோன் வருது. ஃபோனை பார்த்தா அந்த ரவுடி பசங்க தான் ஃபோன் பண்ணுறாங்க. ஐயோ இவனுக்கு மாதிரி நேரம் பார்த்து ஃபோன் பண்ணுறாங்களேன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணுறாங்க. திரும்ப அடிச்சுட்டே இருக்கான். ரஞ்சிதா பயந்து போய் ஃபோனை கட் பண்ணிகிட்டே இருக்காங்க. உடனே ராஜி கேட்குறாங்க, இல்லை ரஞ்சிதா, யார் ஃபோனில்? ஏன் ஃபோன் வந்து ரொம்ப பதட்டமாயிட்டேன், ஃபோனை கட் பண்ணிட்டே இருக்க, எடுத்து பேசு. இல்லை ராஜிமா, இது என் ஃப்ரெண்டு தான், ஒரு முக்கியமான ஃப்ரெண்டு, காசு கேட்டா, அதான் காசு இல்லைன்னு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டா, நான் அப்படி பேசிக்கிறேன் ராஜிமா அப்படின்னு சொல்லும்போது திரும்பவும் அந்த ஃபோன் வருது. டக்குன்னு ராஜி ஃபோனை பிடுங்கி, ராஜிமா விடுங்க ராஜிமா அப்படின்னு ரஞ்சிதா பிடுங்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ராஜி விடவே இல்லை. ஃபோனை ஸ்பீக்கரில் போடுறாங்க. போட்டதும், என்ன மேடம் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டீங்க? நீங்கள் சொன்ன மாதிரியே ஆசிட் ஒருத்தர் ட்ரை பண்ணோம், ஆனால் ஆசிட் எப்படியோ தவறி போய் அந்த 2 பேரும் தடுத்துட்டாங்க. அதில் அவர் மேலே மட்டும் தான் கையில் பட்டுச்சு. அதுக்காக நீங்கள் ஒன்றும் பயந்துட வேணாம் மேடம், பிரச்சனை ஒன்றும் பெருசாக போகலை, அவருக்கு எதுவும் பெருசாக அடியும் படலை. அந்த மல்லியை நாங்கள் நோட் பண்ணிட்டோம், இந்த அசைன்மெண்ட்டை நாங்கள் முடிக்காம விட மாட்டோம். இன்னும் 2 நாளைக்குள்ளே அந்த மல்லியை நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வழி ஆக்கிட்டு அப்புறம் வந்து பேமெண்ட் வாங்கிக்கிறோம், அதை சொல்ல தான் கால் பண்ணேன். சரி வச்சிடறேன் மேடம் அப்படின்னு அந்த ரவுடி ஃபோனை வச்சிடறான். உடனே ராஜி ரஞ்சிதா பார்த்து, என்னது நான் கேட்டேன்ல உன்ட்ட, இல்லைன்னு சொன்னேன், இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்ட உடனே ரஞ்சிதா அப்படின்னு நிற்கிறாங்க. சொல்லு ரஞ்சிதா, வாய்த்து வந்து பேசு, அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம்? இல்லை ராஜிமா, நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நீங்கள் பொறுமையாருன்னு சொன்னீங்க, ஆனால் என்னால் பொறுமையாக இருக்க முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த மல்லியை பார்க்க எனக்கு அவ்வளோ ஆத்திரம், ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் பண்ணியுமே அவளால் இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியலையேன்னு. அதான் அவன் இந்த வீட்டில் இருந்தாலும் இதுக்கப்புறம் விஜய் மாமா அவன் மூஞ்சியை பார்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். அதான் ஆத்திரத்தில் என்ன பண்ண தெரியாமல் ரவுடி பசங்க செட் பண்ணி அவன் மூஞ்சில் ஆசிட் அடிக்க வச்சேன். ஆனால் கடைசியில் அதுவும் போச்சு.
விஜய் மாமா போய் கடைசி இடத்துல காப்பாற்றிட்டாரு. இல்லைன்னு வச்சுங்களேன், இந்நேரத்துக்கு அவனுங்க அவன் மூஞ்சில் ஆசிட் ஊற்றிருப்பானுங்க. அப்புறம் அவன் மூஞ்சி பார்க்க முடியாமல் சகிக்காமல் மாமாவே வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருப்பார் அப்படின்னு இங்கே ரஞ்சிதா சொல்கிறாங்க. ராஜு ஒன்று, அடியே முட்டாள் முட்டாள் முட்டாள், உங்கள் அம்மா மாதிரியே முட்டாள்தனமான கை தண்ணி பண்ணிகிட்ருக்க. எல்லாத்துக்கும் அவசரப்பட்டா இப்படி தான். நாம் நினச்சா அதுவும் நடக்கும், புரியுதா? என்ன ராஜுமா என்னையை திட்டுறீங்க? நீங்கள் கூட தான் அந்த மல்லியை வீட்டு விட்டு வெளியே அனுப்புறேன்னு சொன்னீங்க, என்ன பண்ண முடிஞ்சது? ரஞ்சிதா நல்லா யோசிச்சு பாரு, நான் மல்லி வீட்டு வெளியே அனுப்பவே இல்லையா? இது வரைக்கும் வந்திருந்து எத்தனை வழி அனுப்பிச்சிருப்பேன். ஆனால் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் அவளுக்கு சாதகமாக ஒரு சில விஷயம் அமைஞ்சது. அதனால் அவள் திரும்ப வீட்டுக்குள்ளே வந்தா. அதுக்காக நான் அனுப்பாமல் இல்லை. ஆனால் நீ என்ன பண்ணியிருக்க? நீ பண்ணது ஒன்று, கடைசியில் நடந்தது ஒன்று. அதெல்லாம் தான் சொல்கிறேன், அவசரப்பட்டால் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். இதில் மட்டும் பேர் வெளியே வந்துச்சுன்னு வச்சுக்கேன், யோசிச்சு பாரு. அப்புறம் மல்லி இந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டா. இந்த வீட்டை விட்டு நீ தான் வெளியே போக, அதை ஃபஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோ அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. அது கேட்டது ரஞ்சிதா, ஐயோ ராஜிமா, நான் மாமா கூட சேர்ந்து வாழணும், அதுக்காக தான் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் ஏன் ராஜிமா வெளியே போகணும் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும். இப்போ என்ன உனக்கு என்ன, மல்லி வீட்டை விட்டு வெளியே போகணும் அவ்வளோதானே? நான் சொல்கிற மாதிரி செய். என்ன ராஜிமா? ஒன்றும் இல்லை, அந்த ரவுடி பையில வர வை. எங்கே? வீட்டுக்கு ஏன் வர வைக்கணும்? நான் சொல்கிறது கேளு ரஞ்சிதா. அவனை வீட்டுக்கு வர வை. வர வச்ச உடனே நம்ம மல்லிகிட்ட போய் அவனை ஒரு 50,000 பணத்தை கொடுக்க சொல்லு. ஏன் ராஜிமா? அவன் ஏன் மல்லிக்கு 50,000 பணம் கொடுக்கணும்? எதுக்காக? இங்கே பாரு மல்லிக்கிட்ட நான் சொல்கிறது மட்டும் செய் ரஞ்சிதா, புரியுதா? நீ என்ன பண்ணுற, அந்த ரவுடியை வர வச்சு மல்லிக்கிட்ட அவனை ஒரு 50,000 பணம் கொடுக்க வை. இதை வந்து நம்ம விஜய் பார்த்துடணும், விஜய் பார்க்கும்போது செய்யணும். சரி பார்த்துட்டான்னு வச்சுக்கேன், நாம் என்ன பண்ணலாம், அது ஒரு வீடியோவை எடுத்து விஜய்கிட்ட போயிட்டு இது மாதிரி மல்லி தான் ஆள் செட் பண்ணி உன் மேலே ஆசை ஊற்ற வச்சுருக்கா அப்படின்னு நாம் விஜய்கிட்ட ஒரு பிரச்சனையாக ஆரம்பிக்கலாம். அப்போது இந்த ஆசை ஊற்றுனது மல்லி தான் அப்படின்னு விஜய் புரிஞ்சுப்பான். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக விஜய் என்ன பண்ணுவான், மல்லியை வீட்டை விட்டு துரத்தி விட்ருவான். எப்படி அப்படின்னு சொன்ன உடனே ரஞ்சிதா உடனே, ராஜிமா சூப்பர் ராஜிமா, நடக்குமா இதெல்லாம்? ரஞ்சிதா இதுதான் சொல்கிறேன், எப்போதுமே தெளிவாக பிளான் பண்ணி பண்ணால் கண்டிப்பாக நடக்கும். சும்மா அரையும் குறையுமா பண்ணால் எதுவுமே நடக்காது. நான் சொல்கிறது மட்டும் செய். நீ அவனை வர வச்சு பணத்தை கொடுக்க சொல்லு. மல்லி எதுக்கு யார் என்ன விசாரிப்பா. சும்மா எதுக்கோ கொடுக்க வர மாதிரி கொடுத்து அது ஒரு ஃபோட்டோவோ வீடியோ எடுத்துட்டா போதும். அதை விஜய் பார்த்தாலும் சரி பார்க்கலான்னு சரி. அதுக்கப்புறமா நாம் அந்த வீடியோவை விஜய்கிட்ட காட்டி மல்லி தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி பிரச்சனையை அவங்க திருப்பி விட்டுடலாம். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக விஜய் மல்லியை வீட்டோடு துரத்தி விட்டுருவான், புரியுதா அப்படின்னு சொல்லி இங்கே ரவுடியை வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. வீட்டுக்கு வர வச்சு மல்லிகிட்ட வந்து அவன் பணம் கொடுக்குறான். உடனே மல்லி எதுக்கு பணம், யார் நீங்கள் அப்படின்னு கேட்க, இது மாதிரி இந்த வீட்டை வாடகை கொடுன்னு சொன்னீங்களே, ஹவுஸ் ஓனர் தானே நீங்கள், இந்தாங்க ரெண்ட்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். ஐயோ நீங்கள் மாறி வந்துட்டீங்க, எங்கள் வீட்டில் நாங்கள் யாருக்கும் வாடகை தரணும்னு சொல்லவே இல்லையே. அப்படியா, சரி பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி மல்லிகிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு அவன் பணத்தையும் வாங்கிட்டு போயிடுறான். ஆனால் அவன் மல்லிக்கு சரி ஞாபகம் இல்லை அவனை. அப்புறம் மல்லி யோசிச்சு பார்க்குறாங்க, அவன் தானே இது அப்படிங்கிற மாதிரி. அதுக்குள்ளே அவனும் போயிடுறான். இங்கே ராஜி எல்லாத்தையும் அழகாக வீடியோ எடுத்துடுறாங்க. வீடியோ எடுத்து நேராக விஜய்கிட்ட போய் போட்டு காட்டுறாங்க. இங்கே பாரு விஜய், அந்த ரவுடி பையில செட் பண்ணதே மல்லி தான் போல். இங்கே பாரு மல்லி வந்து அவனுக்கு பணம் கொடுக்குறா. அப்போனா என்ன அர்த்தம் இல்லை? அப்போது மல்லி வேணும்னு உன் மனசை இடம் பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் மேலே ஆசை ஊற்ற வைக்கிற மாதிரி ட்ரை பண்ணி அதை நீ காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றி அவன் மேலே உனக்கு பரிதாபத்தை வர வச்சிருக்கா. இது எல்லாமே மல்லியோட பிளான் தான் விஜய் அப்படின்னு இங்கே மல்லியை பற்றி பயங்கரமாக போட்டு கொடுக்குறாங்க ராஜி. இதை பார்த்து விஜய்க்கு செம்ம ஆத்திரம் வருது. அடி பாவி அப்படின்னு சொல்லிட்டு நேராக மல்லிகிட்ட போய் விஜய் கேட்குறாரு. ஆனால் ஏற்கனவே மல்லி குற்றம் வச்சுருக்காங்களே, நாம தான் அதுக்கு காரணம்னு சொல்லிட்டு, ஆமாம் விஜய் தெரியாமல் பண்ணிட்டான்னு மன்னிச்சிருங்க விஜய் அப்படின்னு மல்லி மன்னிப்பு கேட்க விஜய்க்கு அப்போ தான் எல்லாம் புரியுது. அப்போது மல்லி வேணும் தான் பண்ணியிருக்கா, அக்கா சொந்தம் எல்லாமே சரிதான் அப்படின்னு மல்லியை வீட்டை விட்டு வெளியே வெட்டி விடுறாரு விஜய். ஆனால் இதை பார்த்து ராஜ் ரஞ்சிதா 2 பேரும் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் இங்கே அரவிந்த் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. நாம் பண்ண முட்டாள்தனத்தால் மல்லி வெளியே போயிட்டாங்களே, ஆனால் நாம் ஆள் செட் பண்ணவும் இல்லை, ஆசிட் ஊற்ற வைக்கவும் இல்லையே. ஆனால் எதுக்காக மல்லி இப்படி நம்ம மேலே கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க? உண்மையிலேயே நாம் எதுவும் பண்ணவே இல்லை, மல்லி நம்மள தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ உண்மையாகவே யார் இதெல்லாம் பண்ணியிருப்பா? நாம் தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா மட்டும்தான் மல்லியை திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். இல்லைனா பாவம் மல்லி அப்படின்னு அரவிந்த் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இங்கே ராஜ் ரஞ்சிதா 2 பேரும் பரவாயில்ல, நம்ம பண்ணாத ஒரு தப்புக்கு மல்லியை சிக்க வச்சுட்டோம். இனி மல்லி இந்த வீட்டுக்குள்ளே வரவே முடியாது. அந்த ரவுடி பையனை மட்டும் பத்திரம் பார்த்துக்கணும். அவன் மட்டும் விஜய் கண்லையோ இல்லை அந்த அரவிந்த் கண்லையோ மாட்டிட்டானா அப்புறம் எல்லா பிளானும் கேன்சல் ஆகிடும் அப்படின்னு ராஜி ரஞ்சிதாட்ட சொல்கிறாங்க. ரஞ்சிதாவும் சரி ராஜம்மா, கண்டிப்பாக அவன் இன்னும் வெளியே வரவே மாட்டான், அவனை வெளியூருக்கு அனுப்பிச்சிடுறேன், அவனுக்கு எவ்வளோ வேணும் பணம் கொடு, இதுக்கப்புறம் மல்லி இந்த வீட்டுக்குள்ளே வரவே முடியாது அப்படின்னு ரஞ்சிதா ராஜி 2 பேரும் செம்ம சந்தோஷப்படுறாங்க.